ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நம்முடைய வாழ்க்கையில செல்வந்தராக வாழணும், கோடீஸ்வர யோகத்தை பெறணும், பணக்காரர் வாழ்வை வாழணும் அப்படின்றது எல்லோருக்கும் ஆசையாக இருக்கும். அந்த மாதிரியான பணக்கார வாழ்க்கையை வாழ்வதற்கு சில மந்திரங்கள் நமக்கு உதவி செய்யும். அந்த மந்திரம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதனுடன் சேர்த்து நீங்கள் செய்யக்கூடிய நித்திய பூஜைகள் என்னென்ன, எளிமையான பூஜை வழிபாட்டு முறையும் சொல்றேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே எல்லோருக்கும் சீக்கிரமா பணக்காரர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனா அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றி கொள்வதற்கு சில முக்கியமான விஷயங்களை செய்யணுங்க. உழைப்பையும் முயற்சியும் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இதனுடன் சேர்த்து நம்ம செய்கின்ற இறை வழிபாடும் நமக்கு நல்ல பலன்களை நமக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து தரும்னே சொல்லலாம். என்னதான் பணம் சம்பாதித்தாலும் அது வீட்டுல நிற்க மாட்டேங்குது, செலவாகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அவர்களுக்கும் இது ஒரு உன்னதமான வழி, எளிய மந்திரத்தின் மூலமாக கிடைக்கும்னே சொல்லலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை எந்த நேரத்துல சொல்லணும் அப்படின்னா, அதிகாலை வேளையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். சூரிய உதயத்திற்கு முன்பாக நீங்க கண் விழித்து இதை சொல்லும் பொழுது இதற்கு சக்திகள் அதிகமாக இருக்கும். பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல் அதிகமாக இருக்கும் பொழுது சில விஷயங்களை நம்ம செய்யும் பொழுதும் சரி, சொல்லும் பொழுதும் சரி, அது பல மடங்கு பெருகும். முக்கியமா இரவு நேரத்துல தூங்கும் பொழுதும் இதை நீங்க சொல்லலாம், எந்த ஒரு தப்பும் கிடையாது. இரவு நேரம் நிறைய வேலை இருக்கும், நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்றவங்க தினமும் காலையில எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட்டு சூரியன் உதயமாகும் சமயத்துல சரியாக 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. சொல்லும் பொழுது பூஜை அறையில ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. சூரிய பகவானை மனதார நினைச்சுக்கோங்க. சூரிய நமஸ்காரமும் நீங்க தவறாமல் செய்யணும். இப்படி நீங்க செய்யும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. தனம் தேகி வித்யான் தேகி ஆயுள் தேகி தேகிமே ஆதித்யா நமஹா. இந்த மந்திரம் சூரிய பகவானுக்கு உரிய ஒரு மந்திரம். யார் ஒருவர் ஆதித்யனை வழிபாடு செய்கிறார்களோ, சூரிய வழிபாடு செய்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. ஒரு உயர்ந்த நிலையை அவர்கள் அடைவார்கள். அவர்களுடைய வியாபாரத்திலும் சரி, வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற இடத்திலையும் சரி, வருமானம் அதிகரிக்கும், புகழும் அதிகரிக்கும். இது எல்லாமே அதிகரிச்சா நம்ம பணக்காரர் வாழ்க்கையை கண்டிப்பாக வாழலாங்க. மிகவும் எளிமையான மந்திரம், 4 வரி மந்திரம் தான். ஆனா இது எத்தனை முறை உங்களுக்கு சொல்ல முடியுமோ அத்தனை முறை காலையில நீங்க சொல்லுங்க. கணக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை. மந்திரத்தை உச்சரித்துட்டு நீங்க காலையில வேலையை தொடங்க ஆரம்பிக்கலாம். சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த நாள் முழுவதுமே. உங்க வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு உண்டான அத்தனை வழிகளும் கண்டிப்பாக உங்க கண் முன்னே தெரியுங்க. 2 நாள் இந்த வழிபாட்டை செய்துட்டு நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. தொடர்ந்து ஒரு 3 மாதமாவது 90 நாட்களாவது இந்த வழிபாட்டை நீங்க தினமும் காலையில செய்யணும். இப்படி நீங்க செய்யும் பொழுது நீங்க நினைத்ததை சாதிக்கலாம். கடன் சுமையிலிருந்து வெளிவரலாம். நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும். கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். வாழ்க்கையில எந்த பக்கம் போனாலும் கஷ்டம் இருக்கு, கடன் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. உங்களுடைய உறவினர்கள் யாராவது இருந்தாலும், குடும்பத்தில் யாராவது இருந்தாலும் அவர்களுக்கும் இதை சொல்லுங்க. கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையும் மாறும். இதெல்லாம் செய்துட்டு முக்கியமா நீங்க அதிகாலையில் எழுந்த உடனேயே பூஜை அறையில விளக்கு ஏற்றி வைத்து விட்டு நீங்க ஒரு நமஸ்காரம் செய்கிற ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே கடைபிடிங்க. உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரோ இஷ்ட தெய்வத்தின் பெயரோ சொல்லி வேண்டுங்க. அப்படி நீங்க சொல்லி வேண்டும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ நீங்க சொல்கின்ற வேண்டுதல்களை ஏற்கும். அதிகாலை வேளையில தூய மனதோடு இருக்கும் பொழுது, தூய எண்ணத்தோடு நம்ம இருக்கும் பொழுது, இந்த விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது, நம்ம பிரார்த்தனை வைக்கும் பொழுது அது உடனே நடக்க ஆரம்பிக்கும். அதனால அனைவரும் இதற்கென்று தனியாக நேரமெல்லாம் ஒதுக்க வேண்டாம். நீங்க முக்கியமா ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வைத்து விட்டு இந்த சூரிய நமஸ்காரத்தின் போது இந்த 4 வரி மந்திரத்தை சொல்லுங்க. கோடீஸ்வர யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பெறுவீர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது. முக்கியமா பூஜை அறையில எப்பொழுதும் ஒரே ஒரு நெய் தீபமாவது, பசு நெய் தீபமாவது எரியட்டும்.
இப்படி பசுனை தீபம் எரிகின்ற வீட்டில் மகாலட்சுமி தேவி வாசம் செய்வாள். மகாலட்சுமி தேவி வாசம் செய்கின்ற இடத்தில் எப்பொழுதுமே பணத்திற்கு பஞ்சம் வராது, குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். தினமும் தீப தூபம் போட்டு பூஜை பண்ணுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பில் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.